ஃப்ரெண்ட்ஸ் ரீசெண்டா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்னு சீரிஸ் வந்துச்சு. அந்த சீரிஸை பார்க்கும்போது என்னடா எடுத்து வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. அந்த சீரிஸ் வந்து ரொம்ப வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். ஒவ்வொரு சீரிஸையும் பார்க்கும்போது அந்த சீரிஸை எப்படி எடுத்திருப்பாங்க, எப்படி யோசிச்சிருப்பாங்க, அந்த கதை எப்படி கொண்டு போறாங்க, அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஒரு மாதிரி நான் வந்து பிளைண்ட் ஆயிருவேன். அந்த மாதிரி ஒரு சீரிஸ் பேய் பிடிச்சி அழிந்துடுவாள், அந்த மாதிரி ஒரு பேய் பிடிச்சி அந்த சீரிஸுக்கு அந்த மாதிரி நான் பார்த்து ரொம்பவே பார்த்து வியந்த ஒரு சீரிஸ் தான் நம்ம ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ். அப்படி நான் பார்த்து வியந்த சீரிஸ் தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. அந்த கதையை தான் நான் சொல்ல போறேன். ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீரிஸையே அதை எப்படி உருவாக்கி இருப்பாங்கன்னா ரொம்ப கேரக்டர் அதுல இருக்கும். அப்படி இருக்கும்போது அதுல உள்ள ஒவ்வொரு ஆட்களையும் தனித்தனியா குழுக்குழுவா பிரிச்சு அந்த ஆட்கள் ஒவ்வொரு விஷயம் பண்ணுவாங்க. அந்த ஒரு அவங்க பண்ற ஒரு தனி விஷயம் ஒரு மெயினா ஒரு கேரக்டர் இருக்குன்னா அந்த வில்லன் கேரக்டர் தான். வில்லன் கேரக்டருக்கு ஒரு ஆபத்தாமையும் அந்த மாதிரி உருவாக்கி இருப்பாங்க. அந்த சீரிஸ்ல வந்து எல்லாரும் கனெக்டா இருக்க மாட்டாங்க, தனித்தனியா இருப்பாங்க. ஆனா அவங்க ஒரு இடத்துல ஒன்று பண்ணுவாங்க, அது வந்து இங்க வந்து எதிரொலிக்கும் அப்படிங்கிற மாதிரி உருவாக்கி இருப்பாங்க. இந்த சீரிஸ் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் எப்படி தெரிய வந்துச்சுன்னா லாக்டவுன் சமயத்துக்கு நான் போனேன். லாக்டவுன் சமயத்துல வந்து ரொம்பவே நான் அதிகமா ஹாலிவுட் படங்கள் பார்ப்பேன். ஆனா சீரிஸ் எனக்கு வந்து அந்த சமயத்துல சீரிஸ்ங்கிற மாதிரி புதுசா இருக்கு. நான் சீரிஸ்னாலே சீரியல் நாடகம் அப்படிங்கிற மாதிரி ஒதுக்கி வச்சு போயிட்டு இருந்தேன். அந்த சமயத்துல சீரிஸ்ங்கிற ஒண்ணு வந்து எனக்கு அறிமுகம் ஆச்சு. லாக்டவுன் சமயத்துல லாக்டவுன்ல ஃபுல்லா படங்களா பார்த்துருந்தேன். படங்களா பார்த்துட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்டு வந்து அப்பவே சீரிஸ் போயிருக்கேன், சீரிஸ் ஃபுல்லா பார்ப்பான். அவன் வந்து எனக்கு ஒரு 3 சீரிஸ் ஏற்றி கொடுத்தான். ஒன்னு வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச கேம் ஆஃப் த்ரோன்ஸ். அதை பார்க்காம அதை பார்த்து தான் சீரிஸ்லேயே ஒரு என்ட்ரி ஆயிருப்போம். அந்த மாதிரி கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஒன்று. இன்னொன்று வந்து சீரியஸ்க்கு ஒரு தந்தைங்கிற மாதிரி வாக்கிங் டெட் இருக்கு. ஆமா எவ்வளவோ எத்தனை எபிசோட் இருக்கு, 10 சீசன் தான் நினைக்கிறேன். இப்ப தெரியல சரியா 7வது சீசன்ல பார்க்க கட் பண்ணா இப்ப பார்க்கல. அதுக்கப்புறம் அந்த வாக்கிங் டெட் சீரிஸ் இன்னொரு சீரிஸ் ஏற்றி கொடுத்தான். வந்து புது சீரிஸ் அழகாக பார்த்து ஏற்றி கொடுத்தான். நான் வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்த்தேன். கேம் ஆஃப் த்ரோன்ஸ் எல்லாரும் எதுக்கு பார்ப்பாங்க, ஃபர்ஸ்ட் பார்க்கறது வந்து வேற ஒரு காரணத்துக்காக பார்த்தோம். நான் அதே காரணத்துக்காக பார்க்கல, நல்ல காரணத்துக்காக பார்த்தேன், கதைக்காண்டி பார்த்தேன். பார்த்தா நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு சொல்லக்கூடாது, அது வந்து தரமான சீரிஸ். அது அப்படியே போயிட்டு இருக்கும்போது வாக்கிங் டெட் பார்க்க ஆரம்பிச்சேன். எனக்கு வந்து அப்ப கேம் ஆஃப் த்ரோன்ஸோட வாக்கிங் டெட் வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சுன்னா ஜாம்பி சீரிஸ், ஜாம்பிலாம் வருது, கட்டிச்சு கொத்தரலாம், வேலை வச்சு வெட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கட்டணா வச்சு அந்த அக்கா வெட்டுவாங்கல்ல, அதை சொல்றேன். அந்த மாதிரி வந்து அந்த சீரிஸ் பார்க்க ஆரம்பிச்சது நான் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஒதுக்கி வச்சிட்டேன். அவன் ஏற்றுக்கிட்டு ரெண்டு புது சீரிஸே நான் ஒதுக்கி வச்சிட்டேன், பார்க்கவே இல்லை. வாக்கிங் டெட்டை மட்டும் ஃபுல்லா பார்த்துட்டு இருந்தேன். ஃபுல்லா ஆனா வாக்கிங் டெட்ல வந்து என்னன்னா நம்ம வந்து விரும்பி ஒரு ஆள் பார்ப்போம். எல்லா சீரிஸும் நடக்கிற ஒன்று தான். நம்ம ஒரு ஆளை ஃபோக்கஸ் பண்ணி அவளை பார்த்து அவன் தான் நம்ம ஹீரோ அப்படின்னு நினைப்போம். பார்த்தா அவன் டக்கு போட்டுருக்காங்க. அந்த மாதிரி எல்லா சீரிஸும் நடக்கும். ஆனா வாக்கிங் டெட்ல ரொம்ப அதிகமாக நடக்க ஆரம்பிச்சு. சின்ன குழந்தையெல்லாம் கொடுத்தாங்க நடக்க ஆரம்பிச்சு. அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது அப்பதான் அந்த சமயத்துலதான் இன்னொரு எங்க சுற்றுவட்டல ஃப்ரெண்ட்ஸ் சைடு வந்து இன்னொரு ஒரு சீரிஸ் வந்து பயங்கரமா ரீச் ஆச்சு. ஏன்னா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் அப்பதான் தலைவன் என்ட்ரி ஆரம் உள்ளக்க. அப்போ வந்து வாக்கிங் டெட்ல வந்து நான் வந்து இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸையும் வாக்கிங் டெட்டையும் பார்த்து முடிச்சிட்டேன். அப்ப இன்னொரு சீசன் வந்து இன்னொரு 3வது சீசன் ஏற்றி கொடுத்தா வந்து பார்க்க மனசே இல்லை. அப்பவே எடுத்து பார்ப்பேன், ஓட்டிட்டு பார்ப்பேன். ஒரு சும்மா விளையாண்டு தெரிவாங்க அந்த மாதிரி இருக்கும். அதனால அதை பார்க்க விருப்பமே இல்லை. அதே சமயத்துல ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஒரு சீரிஸ் எங்க ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில வந்து ரொம்ப ப்ராப்ளமாச்சு. 4 பசங்க வந்து ஒரு சாமி மாதிரிலாம் வருது. சாமின்னு விழுந்துருவோம்ல, சாமி மாதிரிலாம் வருது. அது வந்து சண்டை போட்டு வந்து ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணுக்கு சக்தி இருக்கு, கையை நிட்டானா எல்லாரும் பறந்து விடுறாங்க அப்படின்னு சொல்லி பரவலாச்சு. அந்த சமயத்துல நான் வந்து அவங்க கேட்கிறேன், ஏத்தி விடுறா, அந்த சீரிஸ் ஏத்தி விடுறா, பார்க்க ரொம்ப நேரம் வெட்டியா இருக்கு, லாக்டவுன்டா வெட்டியாவே இருக்கேன், சீரிஸ் ஏத்தி கொடுங்க, ஏத்தி வாங்கிட்டேன். இல்ல ஏத்தி வாங்கல, சாரி தப்பா சொல்லிட்டேன். நான் அவன்கிட்ட போய் கேட்கிறேன் சீரிஸ் ஏத்திக்கிறான்னு சொல்லி. அவனும் சேர்றா ரெடி ஆகும்போது செல்லுல பார்க்க ஸ்டோரேஜ் இல்லை. ஏன்னா ஏற்கனவே கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பாதி பார்த்துட்டு இருக்கேன், முடிக்கல. அது இன்னும் பாதி ஓட்டிட்டு இருக்கு. வாங்கிட்டு அது முடியவே முடியாது நினைக்கிறேன். இன்ன வரைக்கும் அது முடிக்க முடியல. அது முடியவே இல்லை, அதுவும் பாதி போயிட்டு இருக்கு. அப்போ வந்து இன்னொரு சீசன் இன்னும் ஏற்றி விட்டான்ல, அதை தான் பாக்குறேன். அழிச்சு விட்டுருவோமா, அந்த சீசன் வந்து ஆன் பண்ணி ஓட்டு பாக்குறேன், நல்லா இருக்குமா அழிச்சிருவோமா சொல்லி பார்த்தா என் ஃப்ரெண்டு எனக்கு வந்து சீரிஸ் ஏற்றி கொடுக்க வந்தான்ல, இன்னொரு ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஏற்றி கொடுக்க வந்தான்ல, அவன் பாக்குறான், இதாண்டா வாக்கிங் தான் சரி, இதாண்டா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ், இதாண்டா அடிச்சு போற, என்ன வச்சுட்டே தான் கேட்கிறேன். அப்புறம் இதான் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் என்ன சொல்ற அப்படின்னு. ஆமாண்டா இதாண்டா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ், நாலு பார்த்தியா சின்ன பசங்க இருந்தாங்களா, வந்து டெமோ கார்டன்ஸ் எல்லாம் வரும், அதை வந்து அழிப்பாங்கடா அப்படின்னு சொன்னான். அவரும் நினைச்சிட்டு என்னடா இத்தனை நாள் அதை வச்சுக்கிட்டாடா நான் ஊருக்குலாம் அலைஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்ப இருந்து அந்த சீரீஸை பார்க்க ஆரம்பிச்சேன். லாக்டவுன் 2020 நினைக்கிறேன் லாக்டவுன் ஆரம்பிச்சது. 2000 மார்ச் மாதம் நினைக்கிறேன், சரியா தெரியல எனக்கு. நவம்பர் மாசமும் ஏதோ ஆரம்பிச்சா, சரியா தெரியல எனக்கு. லாக்டவுன் ஆரம்பிச்சு மிடில் வந்து இந்த சீசன் கிடைச்சிச்சு. அப்போ 2020 பார்க்க ஆரம்பிச்சேன்னா 5 வருஷம், 2025 5 வருஷம் அந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீரீஸோட நான் வளர்ந்துருக்கேன். அந்த பசங்க வந்து சின்ன ஆரம்பிக்க அந்த சீரீஸ் வந்து 2016 வந்து 17 ஃபர்ஸ்ட் சீசன் ரிலீஸ் ஆச்சு. அந்த சமயத்துல பார்க்கலாம், 2020 பார்க்க ஆரம்பிச்சேன். அந்த அவங்க சின்ன பசங்க பெரிய பசங்க ஆவாங்க. அவங்க லைஃப் ஜர்னி வந்து அந்த சீரீஸை கட்டியிருப்பாங்க. அவங்க எப்படி வளர ஆரம்பிச்சாங்களோ அதே மாதிரி அந்த சீரீஸோட சேர்ந்து நானும் வளர ஆரம்பிச்சேன். 5 வருஷம் எப்படி போச்சுன்னு தெரியல. எப்படியாவது
ஒரு சும்மா நேரம் அந்த சீரிஸ் எப்பவுமே லேப்டாப்ல இருக்கும். சும்மா நேரம் போகலைன்னா எடுத்து ஒரு எபிசோட் நல்ல சீன் தான் இருக்கும். அந்த எபிசோட்லாம் பார்த்து அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அப்படியே அந்த அப்படியே ஒரு பசுமையான நினைவுகள் மாதிரி அந்த சீரிஸ் அப்படியே போயிட்டே இருக்கு. இன்ன வரைக்குமே நான் எனக்கு வந்து ஏதாவது போர் அடிச்சுன்னா சீரிஸ் உட்காந்து அதுல ஏதாவது சூப்பர் சென்ஸ் பார்க்க ஆரம்பிச்சுன்னா உண்மையிலே நல்லா இருக்கும். அவங்க இப்படியே நான் வளர்ந்துருக்கேன் நான் அந்த மாதிரி. ஆனா சீரிஸ் இப்ப 5வது சீசனோட முடிய போகுதுன்னு சொல்றாங்க. அதான் உண்மையிலே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் 5வது சீசன் வந்து லாஸ்ட் முடியாம வில்லுக்கு அந்த பவர் கொடுத்து வில்லு பார்க்க விடுவாங்க டெமோகிராட்ஸ். அதெல்லாம் பார்க்கும்போது யார் நீ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. வில்லு வரான் வில்லுன்னு பாட்டை போட்டுலாம் ஸ்டேட்டஸ் செட் பண்ணி போட்டாங்க. நல்லா இருந்துச்சு. ஆனா வில்லுக்கு அந்த மாதிரி பவர் கொடுத்து எனக்கு வந்து சுத்தம் பிடிக்கவே தான் சொல்லுவேன். நான் எள்ளு தான் என் தலைவி. எல்லாரும் மேக்ஸ் சொல்லுவாங்க, வேற யாரும் சொல்லுவாங்க. ஆனா நான் என் தலைவி எப்பவுமே 11 தான். மில்லி பாபி ப்ரௌனா பேரு நல்லா இருப்பாங்க. என் தலைவி அடுத்த எபிசோட் இது வரைக்கும் வில்லுக்கு தான் கெத்து காட்டுற மாதிரி இருக்கு. ஆனா அடுத்த எபிசோட்ல வந்து தலைவியை வந்து மெயினா கொண்டு வந்து தலைவியை 4-5 பேரை பறக்க விடுவாங்கன்னு நான் வந்து வெக்னாவே பறக்க விடுவாங்கன்னு நான் வந்து நம்புறேன். கண்டிப்பா நடக்கணும். அது மட்டும் இல்லாம நான் இன்னொரு வீடியோ பார்த்தேன் அதை பத்தி. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட டைரக்டர் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து அந்த வில்லு பறக்க விடுவாங்க சீனை வந்து சொல்லி காட்டுறாங்க அந்த டீமோட மொத்த கஸ்டன் குரூவோட. அப்போ வந்து அவங்க கொடுத்த ரியாக்ஷன் அல்டிமேட். வில்லு தான் பறக்க விட போறான், வில்லு தான் அந்த டெமோக்ராட்ஸ் அடிக்க போறான் அப்படின்னு சொல்லும் போது ரெஸ்டின் ஒரு பக்கம் சிரிக்கிறாப்புல, 11 ஒரு பக்கம் சிரிக்கிறா, மைக் இல்ல எல்லாருமே சுத்தி உட்காந்து அது பேசும்போது பார்க்கவே ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. எப்படி அதெல்லாம் ஒரு நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு 2016 ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கதை எழுதுறாங்க. ஒரு டெமோடாக்ஸ் தான் இருக்குல்ல, அதெல்லாம் வருது. ஒரு வேற ஒரு உலகத்துல நம்ம உலகத்துக்கு வருது. அதை வந்து ஒரு பொண்ணு வந்து தடுக்கிறா. அந்த பொண்ணு யாரு? ஒரு டீம் ஒரு 4-5 பசங்க இருக்காங்க. அவங்க அந்த பொண்ணு கூட சேர்றாங்க. ஒரு போலீஸ்கார் இருக்காரு. இந்த மாதிரி ஒரு உலகத்தை உருவாக்குறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த உலகத்தை உருவாக்கி அதுக்குள்ள இவ்வளவு சர்வே பண்ண வச்சு டெமோடாக்ஸ், டெமோகார்ன்ஸ் இவங்கெல்லாம் யார்? ஹைவ் மைண்ட் இவங்கெல்லாம் இன்னொரு 3வது சீசன்ல ஒண்ணு வரும். அது பேர் தெரியல எனக்கு. சாரி ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி அப்புறம் வெக்னா எப்படி உள்ள போனா, வெக்னா ஃபர்ஸ்ட் யாரு, ஹென்றி யாரு, இந்த 11க்கு பின்னாடி உள்ள கதை என்ன, இதெல்லாம் எப்படி யோசித்தாங்க, எப்படி ஆரம்பிச்சு எப்படின்னா ஃபர்ஸ்ட் சீசன் எப்படி ஆரம்பிச்சிருக்குன்னா ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்சிருக்காது. அதுக்கு அந்த அந்த 11 வந்து உள்ள ஏற்கனவே அந்த ரிசர்ச் பண்ணுவாங்கல்ல, அந்த டீம்ல இருந்து அங்கே தப்பிச்சு வர மாதிரி தான் இருக்கும். அப்ப இப்ப 5வது அந்த கதையவே 4வது சீசன்லாம் சொல்லியிருப்பாங்க. அந்த இது எல்லாம் எப்படி ஆரம்பிச்சுன்னா, அப்படி 4வது சீசன் உள்ள கதையை முதல் சீசன் எடுக்கிறப்ப யோசித்து அதுக்கப்புறம் இதெல்லாம் கொண்டு வந்தாங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்கு இது எப்படியா பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. உண்மையாவே இது நான் யோசிக்கும் போது உண்மையே என்னால யோசிக்க கூட முடியல. இந்த மாதிரி ஒரு பண்ணிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி. ஆனா உண்மையிலே படம் எடுக்கிறது வேற. படம் வந்து 2.5 மணி நேரம் படம். அதுக்கு நம்ம எல்லாத்தையும் கொட்டி எடுத்துருவோம். ஆனா ஒரு சீரியஸா பார்க்கும்போது அது 5 சீசன் எடுக்கணும், ஒவ்வொரு எபிசோடுக்கும் கதை இருக்கணும், இதெல்லாம் யோசிக்க முடியல. எனக்கு இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த சீரீஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் அந்த இதை மறுபடியும் சொல்றேன். அது என்னன்னா ஒரு ஹெலிகாப்டர் விட்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். கேட்டா போயிடுச்சா போயிட்டா அவ்வளோமா வீட்டு கூடாது. அதான் சீரீஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா இது ஒண்ணுதான். ஒரு 2 டீம், ஒரு இப்ப நம்ம 4 பசங்க இருப்பாங்கல்ல, அவங்க ஒரு டீம், 11 அப்புறம் போலீஸ்காரரு, அப்புறம் நம்ம முக்கியமா ஸ்டீவ், ஜஸ்டின் இவங்கெல்லாம் முக்கியமா ஒரு 2 பேரா இல்ல 3 பேரா தனித்தனி இடத்துல இருப்பாங்க. ஒரு இடம் அங்க ஒரு இடம் இங்க ஒரு இடம் இப்படி இருப்பாங்க. அந்தந்த இடத்துல அவங்க பண்ணுவாங்க ஒரு விஷயம். அப்படி பண்ற விஷயம் இங்க வெக்னாவுக்கு பாதிக்கும். இங்க 11 காப்பாத்துற மாதிரி ஒரு போயிட்டு இருக்கும். 3 பேரும் 3 இடத்துல ஒரு விஷயம் பண்றது இங்க வந்து அது ஒண்ணு சேர்றது வந்து எப்படி எல்லாரும் மொத்தமா இருந்து சண்டை போடுறது அது வேற. அது வந்து வழக்கமா உள்ளது. ஆனா தனித்தனி இடத்துல உட்காந்து ஒரு விஷயம் பண்றாங்க. அது வந்து இங்க பாதிக்குது அப்படிங்கிற மாதிரி. உண்மையாவே ஜோஃபோ பிரதர்ஸா அவங்க பேரும் சரியா தெரியல. அவங்க வந்து உண்மையாவே மிரட்டி விட்டாங்கன்னு கூட சொல்லலாம். நீங்க இது வரைக்கும் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீரிஸ் பார்க்கலன்னா கண்டிப்பா பாருங்க. உண்மையாவே பார்க்க வேண்டிய சீரிஸ். நம்ம ஊர்லயே ரொம்ப பேர் இன்னுமே பல பேர் பார்க்கல, இல்ல தெரியல. நானே ஃபர்ஸ்ட் அப்படிதான் நினைச்சேன். ஏன்னா அது சின்ன பசங்க சைக்கிள் ஓட்டிட்டு தெரியுறாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஏற்றி இருக்குமே பார்க்கும்போது சுத்தம் பிடிக்கவே இல்லை. ஆனா பார்த்ததுக்கு அப்புறம் பங்கம் பண்ணி விட்டாங்க. கண்டிப்பா பாருங்க ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ். என்னையா பேர் வைக்க வாயில வர மாட்டுது. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீரிஸ் கண்டிப்பா பாருங்க. உண்மையாவே தரமான சீரிஸ். என்ன முடிய போகுது இந்த வருஷத்தோட லாஸ்டோட இந்த வருஷம் நம்ம டிசம்பரோட முடிய போகுதுன்னு சொன்னாங்க. லாஸ்ட் சீரீஸ் வந்து 10வது சீரீஸா அதை வந்து தியேட்டர் ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு சொல்றாங்க. கண்டிப்பா தியேட்டர்ல போய் பார்க்க முடியாது. நியூ இயர் வேலைகள் அதிகமா இருக்கு. கண்டிப்பா நான் பாத்துறேன். செல்லையாவது பாத்துறேன். கண்டிப்பா நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீரிஸ். உண்மையாவே ஒரு ஹார்ட்ஃபுல்லான சீரிஸ். முக்கியமா ஸ்டீவை பத்தி பேசணும்னா நான் ஒரு நாள் பேசிட்டு இருப்பேன். அவரை பத்தி தனி வீடியோவே எடுத்து வச்சிருக்கேன். அதை வந்து இன்னும் பார்ப்போம். ஓகே மகளே, இதே முடிச்சிருக்கோம்.
ஸ்டீவை பத்தி இன்னொரு வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோ முடிச்சுக்கணும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர். இந்த மாதிரி பல வெட்டி பேச்சுகள் என்கிட்ட இருக்கு. அதெல்லாம் வந்து அடுத்த வீடியோக்களை கொண்டு வரேன். இந்த வெட்டி பேச்சு எனக்கு சுத்தம். இந்த வீடியோ வந்து எனக்கு வந்து பிடிச்சிருக்கு நானே சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு சில சில குறைகள் தவறுகள் நானே பண்ணியிருக்கேன். அடுத்த வீடியோக்களை திருத்திட்டு ஒரு நல்ல வீடியோ நான் கொடுக்க ட்ரை பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல இன்னும் பல ஷார்ட்ஸ் வந்து vlog ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். அதெல்லாம் பாருங்க. அதெல்லாம் உண்மையே நல்லா இருக்கும் நம்புறேன், நம்பி சொல்றேன். பார்த்து நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம பேய் வீடியோக்கள், பேய் ஸ்டோரிஸ், கோஸ்ட் ஸ்டோரிஸ்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதுவும் ஷார்ட்ஸ் வருது, வீடியோவும் வரும். இனிமே அதெல்லாம் வீடியோவா போடலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதெல்லாம் பாருங்க, பார்த்து உங்களுடைய ஆதரவு தாங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பை.